وعلى رسول الله وعلى آله وصحبه أجمعين وبعد. இந்த கிளாஸ் இது யாருக்கானது, எதற்கானது, அது நம்ம தெளிவாக இருக்கும். இது குரான் ஓத கற்றுக்கிறதுக்கான கிளாஸ் இல்லை. இது மற்றவங்களுக்கு ஓத கற்றுக் கொடுக்குறவங்கள தயார் பண்ண கிளாஸ். அதில் சிலர் ஏற்கனவே கற்றுக் கொடுத்துருக்கீங்க. இன்னும் சிலர் அப்படி இல்லை, ஓத தெரியும், டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா இதில் இந்த ரெண்டு தரப்பினருக்குமான விஷயங்கள் உள்ளடக்கியதான் இந்த கிளாஸ். ஏன்னா பொதுவாக நம்ம மதசாட்டில் டீச்சர் ட்ரைனிங் அப்படின்றது நடக்க ட்ரைனிங். ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் கூட அதை எப்படி டீச் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது. அந்த ஒரு பர்டிகுலர் காம்பனன்ட் இங்கே ஃபோக்கஸ் பண்ணணும். டீச்சர் ட்ரைனிங் கொடுக்குறது ரெண்டு வகை இருக்குது. ஒன்று சப்ஜெக்டை எப்படி ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது, இன்னொன்று டீச் பண்ணுறது எப்படிங்கிறது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வரும் விஷயம். அதில் அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் சப்ஜெக்டை எப்படி நம்ம சிம்பிளாகிறது, ஈஸியாகிறது, இந்த ரெண்டு வேறு சிம்பிளாகிறது வேறு ஈஸியாகிறது. அந்த விஷயங்களை செய்யணும் அப்படின்னா சப்ஜெக்டை பற்றி ஒரு இன்டெப்த் நாலேஜ் இருக்குது, ஆழமான ஒரு கல்வி இருக்குது. ஸோ அந்த ஆழமான கல்வியை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த இருக்குது. இப்போ நீங்கள் மதரசாவில் படிச்சிருந்தாலும் கூட இது வரைக்கும் படிக்காத சப்ஜெக்ட்ஸில் நம்ம சொல்லணும். இதில் எந்த சப்ஜெக்டில் இது அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலூமுல் குர்ஆன் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட். அதில் சில கிதாபுகள் இருக்குது. உலூமுல் குர்ஆனில் ரொம்ப பிரபலமான கிதாபுகள்னு பார்த்தீங்கன்னா இமாம் சுயூத்தியுடைய அல்-இத்கான் ஃபீ உலூமுல் குர்ஆன், அதே மாதிரி மனாஹிலுல் இர்ஃபான் உலூமுல் குர்ஆன் என்று கிதாபுகள். இன்னும் சில கிதாபுகள் இருக்குது. ஜர்கானியுடைய, ஜர்கஷியுடைய கிதாபு, 3 கிதாபு இருக்கும். ஜர்கானியுடையது, ஜர்கஷியுடையது, சுயூத்தியுடையது, 3 தான் மெயினாக சொல்லுவாங்க. நம்முடைய காலகட்டத்தில் வந்த கிதாபுகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபலமானது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கின சிம்பிளிஃபை பண்ண ஒரு புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னா கத்தான் உடைய கிதாபுகள் உலூமுல் குர்ஆன். இப்போ சமீபத்தில் இன்னும் சிலர்லாம் எழுதியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஷேக் முசாய் ஐயா ஜாமியா உம்முல்-குரா மக்காவில் இருக்கிற உம்முல்-குரா யூனிவர்சிட்டியில் அவங்க குர்ஆன் தஃப்சீர் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்க. முசாய் ஐயாவுடைய தஹ்ரீர் அந்த கிதாபுகள். அது மாதிரி இன்னும் சில ஷூஸ்லாம் இருக்கிறாங்க. நம்ம பாஸ்மோனுடைய கிதாப். இப்போ இந்த புக்ஸ்லேருந்து நம்ம எடுக்கணும். நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்டெல்லாம் இந்த புக்ஸுக்குள்ளேருந்து வர்றாங்க. உலூமுல் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அதனுடைய எக்ஸ்டென்ட், அது எவ்வளோ விஷயங்கள் உள்ளடக்கியது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா 1-2 இன்சிடென்ட்ஸ் சொல்லலாம் விஷயம். அதில் ஒரு இன்சிடென்ட் இமாம் அல்-பைஹகி ரஹிமஹுல்லாஹ் ஹிஜ்ரி 4th செஞ்சுரியில் இருந்த ஒரு இமாம். 4th செஞ்சுரி இமாம் அல்-பைஹகி அவங்க இமாம் ஷாஃபியினுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க, மனாகிப் இமாம் ஷாஃபி. அதில் இமாம் ஷாஃபியினுடைய வாழ்க்கையில் நான் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இமாம் ஷாஃபி அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அறிஞர்களுடைய வரலாற்றில் மிக முக்கியமான அறிஞர்கள் அவங்க. இப்போ நம்ம மத்ஹப் ரீதியாக கேள்விப்பட்டிருக்கோம், ஹனஃபி, ஷாஃபி அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஷாஃபிங்கிறது இவங்க பேராக இருந்தாங்க. இவங்க பேர் முஹம்மத், அவர் தந்தை பேர் இத்ரீஸ். இவங்க முஹம்மது இப்னு இத்ரீஸ் அல்-ஹாஷிமி அல்-குராஷி. ஷாஃபிங்கிறது அவங்க ஃபேமிலி. உண்மையில் அவங்க பனு ஹாஷிமை சேர்ந்தவங்க. பனு ஹாஷிம் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம். அவங்களுடைய கிராண்ட் ஃபாதருடைய ஃபாதர் பார்த்தீங்கன்னா ஹாஷிம். அவங்க எல்லாம் குரைஷை சேர்ந்தவங்க. இமாம் ஷாஃபி அவங்களோட பின்னே அபு அப்துல்லா. அபு அப்துல்லா முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி அல்-ஹாஷிமி அல்-குரைஷ். இவங்க ஹிஜ்ரி 150 பிறந்து 205 மௌத்தாரா. பிறந்தது பலஸ்தீனில் இருக்கிற காசா. இன்றைக்கி அடிக்கடி பலஸ்தீன் பிரச்சனையில் காசான்னு பார்க்குறோம் இல்லையா, அந்த ஊர் தான் அது. ஆக்சுவலாக காசா இல்லை, இங்கிலீஷில் ஃப்ரெஞ்சில் எல்லாத்தையும் அது காசாவாக்கிட்டான். அவதில் அது கஸ்ஸா. சரி, இந்த கஸ்ஸாங்கிற ஊரில் பிறந்தவங்க. ஆனால் அவங்க பூர்வீகம் மக்கா. அவங்களுடைய தந்தை எல்லைப்பகுதியில் ஜிஹாதுக்காக பலஸ்தீன் போயிருந்தப்போ அங்கேயே தங்கிட்டாங்க அவங்க குடும்பத்தோடு. அப்போ அவங்க தந்தை இவங்களுக்கு 2 வயசு இருக்கும்போது மூட்டாயிடும். அதுக்கு பிறகு நம்ம ஷாஃபி திரும்ப மக்காவுக்கே வந்துடலாம். அவங்க அம்மா கூப்பிட்டு வந்துடலாம். மக்காவில் தான் அவங்க படிக்கிறாங்க. படித்து ரொம்ப சின்ன வயசுலேயே பெரும் அறிஞராக அவங்க ஆகிடுறாங்க.
மக்காவுடைய 2 பெரும் அறிஞர்கள், முஸ்லிம் இப்னு ஹாலித் அஸ்-ஜன்ஜி, சுஃபியான் இப்னு உயைனா, இவங்க 2 பேருக்குமே படிக்கிறாங்க. சுஃபியான் இப்னு உயைனா வந்து தாபீனுடைய பெரும் அறிஞர்கள் உண்டு. தாபீன் அப்படின்னா சஹாபாவுடைய மாணவர்கள் சொல்லி. இப்போ இவங்க 2 பேருக்கிட்டையும் படிச்சுட்டு அதுக்கு பிறகு மதினாவுக்கு படிக்க போகிறாங்க. மதினாவில் இவங்க மாலிக் இப்னு அனஸ் அல் அஸ்கர் அவங்கக்கிட்ட படிக்கிறாங்க. நம்ம மாலிக் பேரால் தான் ஒரு மதுஹப் உருவாகி இருக்குது. மாலிக்கி மதுஹப் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறாங்க. ஆப்பிரிக்கன் ரீஜனில் நிறையா உண்டு. நம்ம ஹனஃபி ஷாஃபி கேள்விப்பட்ட மாதிரி மாலிக்கி அப்படின்னு. நம்ம மாலிக் இப்னு அனஸ் கிட்ட நேரில் போகிறாங்க. நம்ம மாலிக்கிட்டே நம்ம மொத்தாவையும் அதோட ஃபிக்ஹையும் படிச்சுக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்க கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு போயிடுவாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் யார் ஆட்சியில் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பனுல் அப்பாஸ் ஹிலாஃபத் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதை சேர்ந்தவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. இப்போ இமாம் ஷாஃபி யமன் பகுதிக்கு போய் அங்கே வட்டில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க மேலே பொறாமை கொண்டவர்கள் என்ன செய்கிறாங்க, இமாம் ஷாஃபி மேலே அவதூறு பரப்புறாங்க. ஷாஃபி வந்து ஒரு ஷியாங்கிறது வழிகட்டக்கூடிய. அந்த காலகட்டத்தில் அப்பாஸ் ஹிலாஃபத்துக்கு அரசாங்க ரீதியாக ஆட்சி ரீதியாக இவங்க போட்டியாளர்கள் யார், ஷியாக்கள் போட்டியாளர்கள் கருதப்பட்டாங்க. ஏன்னா ஷியாங்கிறது ஒரிஜினலாக யாருன்னு பார்த்தீங்கன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய சப்போர்ட்டர்ஸ், ஆதரவாளர்கள் என்று தான் வெளியே வந்தாங்க. அதற்கு பிறகு அவங்களுக்கு தனி கொள்கைகளை உருவாக்கிக்கிட்டாங்க. அப்போ ஷியாவில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஷியாவும் உண்டு, அரசியல் ரீதியான ஷியாவும் உண்டு. அவங்கள்ட்ட தப்பான கொள்கைகள் இருந்தாங்க. ஆனால் அந்த தனி கொள்கைகளை உருவாக்கிட்டாங்க பாருங்க ஷியா. அவங்களுக்கு வந்து ராஃபிதா அப்படின்னு பேர். ராஃபிதா ஷியாக்கள் வந்து வழிகேடான கொள்கைகள் இருக்கிறது. இன்றைக்கி அந்த ராஃபிதா ஷியா கொள்கை உடையவர் தான் ஈரானில் இருக்கிறாங்க. இந்தியாவில் வந்து உத்தரப்பிரதேசில் லக்னோ சுற்றி உள்ள பல மாவட்டங்கள் இருக்கிறாங்க. இந்த சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 லைட்ஸில் ஒரு அழகான டோமாக உள்ள மாஸ்க் இருக்கும். அது வந்து அந்த மாதிரி ஷியாக்களுடைய. இப்போ அது வந்து ஒரு வழிகேடான, ரொம்ப வழிகேடான பிரிவு. நிறைய தவறான கொள்கைகளை வச்சுருப்பாங்க. நிறைய யூத கொள்கைகள்லாம் கூட உள்வாங்கி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த ராஃபிதா ஷியாவை சேர்ந்த ஒரு நபரை வந்து ராஃபிதி அப்படின்னு சொல்லுவாங்க. முஹம்மது இப்னு இத்ரீஸ் அஷ்-ஷாஃபி ராஃபிதி, அவர் உங்கள் ஆட்சிக்கு எதிரானவர் அப்படின்னு ஷாஃபி மேலே பொறாமை கொண்டவர்கள் அவங்க வந்து ஆட்சியாளர்களுக்கு புகார் அனுப்புகிறாங்க. அப்போ ஆட்சியாளர் என்ன செய்கிறாங்க, நம்ம ஆட்சிக்கு எதிரானவரா, அவர் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டுவாங்க அப்படின்றாங்க. அப்போ ஷாஃபி அரெஸ்ட் பண்ணி தலைநகரத்துக்கு கூப்பிட்டு வராங்க, பக்தாதுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஷாஃபி பக்தாதுக்கு கொண்டு வந்து ஹலீஃபா முன்னாடி நிறுத்தப்படுறாங்க. ஹலீஃபானா யாரும் அதான் எல்லா முஸ்லீமுடைய ஆட்சியாளர். இப்போ ஹலீஃபா முன்னாடி நிறுத்துறோன்னு ஹலீஃபாவுடைய அந்த மஜ்லிஸில் சபையில் இருந்த ஒரு பெரிய ஆலிம் என்ன சொல்கிறாங்க, ஷாஃபி வந்து ஒரு ஆலிம், ஆணை வந்து கற்று உணர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹலீஃபா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஏன்னா ஹலீஃபா வந்து அறிஞர்களுக்கு மரியாதை கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஷாஃபியை பார்த்து ஹலீஃபா கேட்குறாரு, நீங்கள் கிதாபுல்லா, அல்லாவுடைய கிதாபை கற்ற அறிஞரா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஷாஃபி பதில் சொல்கிறாங்க, அல்லாஹ் பல கிதாபுகளை இறக்கி இருக்கிறாங்க, நீங்கள் எந்த கிதாபுக்கு கேட்குறீங்க யா அப்படின்னு அப்படின்றாங்க. அல்லாஹ் பல கிதாபுகளை இறக்கியிருக்காங்க இல்லையா, நம்ம பார்த்துருப்போம். தௌராத், ஜபூர், இன்ஜீல், இதெல்லாம் அல்லாஹ் இதுக்கு முன்னாடி இறக்கின கிதாபுகளுடைய சில கிதாபு. அது மட்டுமே கிதாபு கிடையாது. என்ன அல்லாஹ் எத்தனை நபிகள் அனுப்பியிருக்கிறாங்க, 1,00,000க்கும் மேற்பட்ட நபி அனுப்பியிருக்கிறாங்க. அதில் ரசூல் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டுமே 300 பேருக்கும் மேலே. அப்போ நிறைய கிதாபுகள் வந்துருக்கு. எல்லா நபியினுடைய பேரையும் அல்லாஹ் நமக்கு சொல்லலை. குர்ஆனில் 25, சில அறிஞர்கள் இன்னும் துல்லியமாக 28 நபியினுடைய பெயர் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 1,00,000க்கும் மேற்பட்ட நபியில் வெறும் 20 நபிமார்களுடைய பேர் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நிறைய கிதாபுகள் வந்துடும். நமக்கு சொல்லப்பட்ட கிதாபுகள் என்ன, கிதாப் ரீதியாக பார்த்தீங்கன்னா தௌராத், ஜபூர், இன்ஜீல். அப்புறம் கிதாப் இல்லாமல் சுஹுஃப் அனுப்பப்பட்டிருக்கு. சுஹுஃப் இப்ராஹீம் வ மூஸா அப்படின்றாங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சுஹுஃப் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இவ்வளோதான் நமக்கு தெரியும். அப்போ இமாம் ஷாஃபி வந்து என்ன கேட்குறாங்க, அல்லாஹ் நிறைய கிதாபுகள் அனுப்பியிருக்கிறாங்களே, அதில் எந்த கிதாபை பற்றி நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு இமாம் ஷாஃபி கேட்குறாங்க. அப்போ அதில் இன்னொரு பாயிண்ட் தெரிஞ்சுங்க. இமாம் ஷாஃபிக்கு குர்ஆன் மட்டும் இல்லை, தௌராத், ஜபூர், இன்ஜீலும் தெரியும். அதனால தான் அவங்க அந்த பதிலை சொல்கிறாங்க. சும்மா வார்த்தையில் வளர்கிறதுக்காக சொல்லலை. அல்லாஹ் நிறையா கிதாப் அனுப்பியிருக்கிறாங்களே, நீங்கள் எந்த கிதாபை பற்றி என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு இமாம் ஷாஃபி கேட்கும்போது கலீஃபாவை மடக்கிறதுக்காகலாம் கேட்கல. நிஜமாவே இமாம் ஷாஃபிக்கு தௌராத்தும் அதோட விளக்கம், ஜபூரும் அதோட விளக்கம், இன்ஜீலும் அதோட விளக்கம் தெரியும். அது ஒரு முஸ்லீம் ட்ரெடிஷன், முஸ்லீமுடைய ஒரு துராஸ். அது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அது தெரியும். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு யார், அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கசின், சஹாபாவில் பெரும் அறிஞர் என்று புகழ்பெற்றவர். குர்ஆனுடைய விளக்க உரையாளர், தர்ஜுமானுல் குர்ஆன் என்று மற்ற சஹாபா நபித்தோழர்கள் அவங்களுக்கு பட்டப்பெயர் வச்சிருந்தாங்க.
அந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட 10 ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய அளவுக்கு தௌராத் ஜபூர் இன்ஜீலுடைய விளக்க உரைகள் இருந்தன என்று நமக்கு அறிவிப்பு வருது. அப்போ சஹாபாவுக்குமே அதை பற்றி படிக்கிற தன்மை இருக்குது. ஆனால் குரானுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, குரானை தான் அவங்க ஜட்ஜாக வைப்பாங்க. தௌராத் ஜபூர் இன்ஜீலை வச்சுலாம் அவங்க வாழ்க்கை நடத்துறது, அதை வச்சு எது சத்தியம் அசத்தியம் அப்படிங்கிறத அறிஞ்சுக்கிறது. குரானை வச்சு மட்டும்தான் எது சத்தியம் எது அசத்தியம், எது உண்மை எது பொய், எது நேர்வழி எது வழிகேடுங்கிறத முடிவு செய்வாங்க. மற்றதெல்லாம் குரானில் சொன்ன விஷயங்கள் அதில் இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக, இன்னொன்று மற்ற சமூகங்களை அறிந்து கொள்வதற்காக படிக்கிறது. ஏன்னா குரானில் அஹ்லுல் கிதாபை பற்றி நிறைய வரும். அஹ்லுல் கிதாப் பற்றி நிறைய வகுப்பில் சொல்லியிருக்கு இல்லையா? சொன்னா கிதாப் இருக்கு இல்லையா? கிதாப்னா என்ன? புக். அது எந்த புக்காக வேணா இருக்கலாம். உங்கள் சயின்ஸ் புக், மேக்ஸ் புக்காக இருக்கலாம், நாவலாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அது எல்லாமே கிதாப். அல் கிதாப்னு சொல்லும்போது குறிப்பிட்ட ஒரு புக்கை சொல்லுங்க. குரானில் அல் கிதாப் அப்படின்னு வச்சுன்னா அது குரானை தான் பெரும்பாலும் குறிக்கும். முந்தைய வேதங்களையும் அல் கிதாப் அப்படின்னு சொல்றது. அந்த கிதாபை வச்சிருக்கக்கூடிய மக்கள், இப்போ உலகத்தில் மக்கள் வேற வேற மதங்களை பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க, பல கடவுள்களை வணங்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அதில் 2 சமூகங்கள் மட்டும் நாங்கள் அல்லாஹ்விடமிருந்து எங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட கிதாபுகளை பின்பற்றுகின்றோம் என்று சொல்கிறாங்க. உண்மையில் அவங்க அதை பின்பற்றுறது இல்லை, ஆனால் பின்பற்றுகின்றோம் என்று சொல்கிறாங்க. அதில் சில விஷயங்கள் அவங்க பின்பற்றலாம். அப்போ அந்த மாதிரி கிதாபை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லக்கூடிய மக்கள், முஸ்லீம்கள் அல்லாத வேறு சிலர் கிதாபை பின்பற்றுகின்றோம் என்று சொல்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு தான் அஹ்லுல் கிதாப் அப்படின்னு பேர். அஹ்ல் அப்படின்னா பீப்புள், மக்கள். அப்போ கிதாபை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு அஹ்லுல் கிதாப் அப்படின்னு பேர். இந்த அஹ்லுல் கிதாபை பற்றி குரானில் நிறைய வரும். 2வது சூரா சூரத்துல் பக்ரா எடுத்து பார்த்தீங்கன்னா அஹ்லுல் கிதாபுடைய ஒரு பிரிவு யூதர்கள் இருப்பாங்க, யஹூத். அவங்கள பற்றி நிறையா வரும். 3வது சூரா ஆல் இம்ரான் எடுத்து பார்த்தீங்கன்னா யஹூதை பற்றி சொல்லிட்டு அப்படியே நசாரா கிறிஸ்டியன்ஸை பற்றி போவோம், அவங்களும் அஹ்லுல் கிதாப் தான். 4வது சூரா நிசா கிறிஸ்டியன்ஸை பற்றி இன்னும் நிறைய பேசும். குறிப்பாக 5வது சூரா அல் மாஇதா கிறிஸ்துவரை பற்றி இன்னும் குறிப்பாக பேசும். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு பற்றி விரிவாக பேசும். அப்போ குர்ஆனில் பல இடங்களில் அஹ்லுல் கிதாபை பற்றி நம்ம பார்க்கணும். அப்போ அஹ்லுல் கிதாபை பற்றி நம்ம கூடுதலாக புரிஞ்சுக்கணும்னா அஹ்லுல் கிதாபினுடைய கிதாபுகளை பற்றி நமக்கு தெரியும். தௌராத்துடைய விளக்கம், அஹ்லுல் கிதாபுடைய வரலாறு, அதாவது யூத கிறிஸ்துவோடைய வரலாறு இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை பற்றி கூடுதல் புரிதல் பெற்றுக்கொண்டதுக்காக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபா அவங்க தௌராத் ஜபூர் இன்ஜீலையும் அதனுடைய விளக்கங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அது தொடர்ச்சியாக இருந்தது. இமாம் ஷாஃபி கிட்ட அந்த பழக்கம் இருந்தது. இன்னும் பல அறிஞர்கள், இமாம் தபரிக்கு விரிவாகவே தெரியும். குர்ஆனுக்கு பெரிய விளக்குரை எழுதியிருக்கிறாங்க. அரபியில் 30 வால்யூம்ஸ்க்கு மேலே வரும். இன்றைக்கி அதை கம்பைன்டு பிரிண்ட் ஆஃப் 15 வால்யூம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த தஃப்சீர் தபரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கோட்ஸ் வரும். இது தௌராத்தில் இருக்குது, இன்ஜீல் இருக்குது, கிறிஸ்தவர்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, ஒரு வரலாறு இருக்குது, இந்த மாதிரி விளக்கம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதையெல்லாம் படித்தா தான் இது. அதுக்கு பிறகு நிறைய பேசுகிற உதாரணத்துக்கு இமாம் இப்னு தைமிய்யா விரிவாக எழுதியிருக்கிறாங்க. அல் ஜவாப் ஸஹீஹ் லிமன் பத்தல தீனுல் மஸீஹ் என்ற ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் யார்? அவங்க மஸீஹ்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தீனை யார் மாற்றினாங்களோ அவங்களுக்கு ஆதாரபூர்வமான பதில்கள், அதுதான் ஜவாப் ஸஹீஹ் அப்படின்னு சொல்லி கிதாப் எழுதியிருக்காங்க அரபியில். இப்போ முஸ்லீம்களில் ஒரு வரலாறு இருக்குது, அஹ்லுல் கிதாபுடைய கிதாபுகளை விரிவாக படிக்கிறதுன்னு சொல்லி. இப்போ இமாம் ஷாஃபி அதனால தான் அந்த கேள்வி கேட்குறாங்க. அல்லாஹ் நிறைய கிதாபுகளை முன்னாடி அனுப்பியிருக்கிறாங்களே, அதில் எந்த கிதாபை பற்றி நீங்கள் கேட்குறீங்க யா அமீர் அல் மோமினின், மோமினுடைய தலைவரே அப்படின்னு கலிஃபாட்டு கேட்குறாங்க. இப்போ இமாம் ஷாஃபிக்கு குர்ஆன் மட்டும் இல்லை, தௌராத் ஜபூர் இன்ஜீல் இது போன்ற விஷயங்களும் தெரியும், விரிவாக தெரியும், ஆழமாக தெரியும். அப்போ அந்த கலிஃபா சொல்கிறாங்க, இல்லை எங்களுடைய சகோதரரான முஹம்மது இப்னு அப்துல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கப்பட்ட கிதாபான அல் குர்ஆனை பற்றி தான் நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் கலிஃபா எங்களுடைய சகோதரர் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாரு? நான் சொன்னேன் இல்லையா, அவங்க பனுல் அப்பாஸ், அப்பாசிய ஹிலாஃபத்னு சொல்லி அவங்களுக்கு ஏன் அந்த பேர் அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை பேருன்னா அப்துல்லா, அப்துல்லாவுடைய தம்பிகளில் ஒருத்தவங்க தான் அப்பாஸ். அப்போ ரசூலுல்லாவுடைய சிறிய தந்தை அப்பாஸுக்கு மகன்கள் இருந்தாங்க. அதில் ஒரு மகன் தான் இப்போ நான் சொன்ன அப்துல்லா இப்னு அப்பாஸ் என்று சொன்னார். அப்துல்லா இப்னு அப்பாஸினுடைய பேரப்பிள்ளைகளுடைய பிள்ளைங்க தான் இந்த பனுல் அப்பாஸ், அப்பாசிய கலீஃபா. அதுக்கப்புறம் அவங்களுடைய பிள்ளைங்க கொஞ்சம் ஆட்சியில் இருந்தாங்க. ஸோ அப்பாசிய ஹிலாஃபத் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறிய தந்தையான அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய மகன் அப்துல்லா இப்னு அப்பாஸ், அந்த வம்சாவளியில் அவங்களுடைய வாரிஸ் ஆக வந்தவங்களுடைய யுத்தம். சரி, அப்போ அந்த ஹலீஃபா என்ன சொல்கிறாரு,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்பட்ட கிதாபான அல் குர்ஆனை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இமாம் ஷாஃபி பதில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அல் குர்ஆனில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஐயா அமீருல் முஃமினீன், அதில் நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணுறாங்க. அல் குர்ஆனுடைய அந்த கண்டென்ட் உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி இமாம் ஷாஃபி சொல்கிறாங்க. அல் குர்ஆனில் உங்களுக்கு மக்கி மதனி இருக்கு, நாசிக் மன்சூக் இருக்கு, முஜ்மல் முகையத் இருக்கு, ஆம் ஹாஸ் இருக்கு அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டு ஹலால் ஹராம் இருக்கு. இப்படியே சொல்லி 80க்கு மேலே 81 பேட்ச் சொல்கிறாங்க. சொல்லி இதில் நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த குர்ஆனில் சப்ஜெக்ட் வைஸ் அப்படின்னு சொன்னால் நாலேஜ் அப்படின்னு சொன்னால் 81 பேர்ஸ் ஆஃப் நாலேஜ் பேர் தனித்தனியாக எடுத்தால் அப்போ 162. இதை சொல்லி இமாம் ஷாஃபி கேட்ட உடனே அது 81 லிஸ்ட் பண்ணுறாங்க. நான் 5 தான் உங்கள்கிட்ட சொன்னேன். இமாம் ஷாஃபி 81 லிஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க, 81 பேர்ஸை லிஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க. இதில் எதை நீங்கள் கேட்குறீங்க? கலீஃபா அப்படியே வந்து என்ன சொல்ல அதிர்ச்சி ஆச்சரியமாகிறார். குர்ஆனில் இவ்வளவு இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இமாம் ஷாஃபி திருப்பி கேட்குறாங்க கலீஃபா, இதெல்லாம் தெரியாதவரை நீங்கள் ஆலிம்னு சொல்றீங்களா? சரி யா அமீருல் முஃமினீன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 81 உலூமையும் தெரியாதவரை நீங்கள் ஆலிம்னு சொல்வீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒருத்தர் ஆலிம், தீனை தெரிஞ்ச ஒரு ஆலிம், நாலேஜபிள் பர்சன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் இமாம் ஷாஃபியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, இந்த 81 விஷயங்கள் குர்ஆனில் இருக்கு, 81 பேர்ஸ், அதெல்லாம் டீட்டெயிலாக தெரியாதவரை நீங்கள் ஆலிம்னு சொல்வீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், குறிப்பாக இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி இடங்கள் ஆலிம்னு பட்டமே கொடுக்குறாங்க. மதரசாவில் 7 வருஷமோ முதல்ல வந்து 10 வருஷம் வச்சுருந்தாங்க, அப்புறம் படிச்சு 8, அப்புறம் 7 ஆக்குறாங்க. இப்போ சில இடங்கள் 6 வருஷம், சில இடங்கள் 5 வருஷம்லாம் கொடுக்குறாங்க. பெண்களுக்கு மதரசாக்கள் 3 வருஷம் உதவி கொடுத்த ஆலிமா அப்படின்லாம் பட்டம் கொடுக்குறாங்க. இது எல்லாமே இல்முக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம். ஆலிம் பட்டம் கொடுக்கறதே தப்பு. ஒரு சிலபஸில் நம்ம படிக்கணும், அந்த பாடத்திட்டத்தை முடிச்சிருக்கிறோம்னு வேணால் சொல்லலாம், ஆலிம் சொல்ல முடியாது. ஏன்னா ஆலிம்ங்கிறது விளையாட்டு. அல்லாஹ் இறக்கி வச்ச இல்மை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஆலிம். இப்போ இமாம் ஷாஃபி என்ன கேள்வி கேட்குறாங்க, குர்ஆனில் இத்தனை இருக்குது. இன்றைக்கி அந்த 81 பேர் என்னன்னு கேட்டால் அந்த 81 பேரோட லிஸ்ட்டை கூட இன்றைக்கி ஆலிம்களால் சொல்ல முடியாது. யோசித்து பார்த்து இது வரைக்கும் நீங்கள் படித்ததை பற்றி சொல்லுங்கன்னா கூட ஒரு 7-8 தாண்ட முடியாது. அதுதான் இன்றைக்கி உள்ளவங்களுடைய நிலைமை. அப்போ நம்ம வந்து இல்மை விட்டு எவ்வளோ தூரமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக. இல்ம் அப்படின்னா என்ன? இல்ம் அப்படியே பொதுவாக இங்கிலீஷில் நாலேஜ் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, தமிழில் கல்வி அறிவு, கல்வி அறிவு அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதுதான் இல்ம். இல்ம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது தீனுடைய கல்வி. இல்ம் அப்படின்னா ஜென்ரலாக எதை வேணால் சொல்லலாம். உதாரணத்துக்கு சூரத்துல் பக்ரா 2வது சூராவுடைய 102வது ஆயத்தில் பார்த்தீங்கன்னா ஹாரூத் மாரூத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது வயுஅல்லிமுன் நாஸ ஸிஹ்ர் அப்படின்னு சொல்கிறான். மக்களுக்கு அவங்க சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அதை சொல்லும் போது கூட அல்லாஹ் வந்து யுஅல்லிம்னு தான் சொல்கிறாங்க. அதுவும் ஒரு இல்மு தான். சூனியம்ன்றது கூட ஒரு கல்வி தான். அதே மாதிரி இது வந்து தீமை தரக்கூடிய கல்வி, பலன் தராத கல்வி இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கும்போது எப்படி கேட்குறாங்க? பலன் தரக்கூடிய கல்வி இருக்குது, இல்முன் நாஃபிஅ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பலன் தராத கல்வி இருக்குது, தீமை தரக்கூடிய கல்வி இருக்குது. அப்போ இல்மு அப்படிங்கிறது ஜென்ரலாக எதை வேணால் சொல்லலாம். எப்படி கிதாபுங்கிறது எந்த புக்கையும் குறிக்குமோ, இல்முங்கிறது எந்த கல்வியும் குறிக்கும். மது எப்படி தயாரிக்கிறது அது கூட ஒரு இல்மு தான். சூரியம் எப்படி செய்யுது, கொலை எப்படி செய்யுது, இதுவும் கூட இல்மு தான். இப்போ தமிழில் சொல்லுவாங்க ஆயக்கலைகள் 64 அப்படின்வாங்க. அதில் எல்லாமே வரும். கொலை அது வந்து களவும் கற்றும் வர அப்படின்வாங்க. களவுன்னா என்ன? திருடுறது கூட, அதுவும் கூட ஒரு கல்வி தான். அதனால தான் கற்று மறந்துடு அப்படிங்கிறாங்க. எதுக்கு மறந்து நம்ம செய்யக்கூடாது. ஆனால் எப்படி திருடுறாங்க அப்படின்னு போலீஸ்காரங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி இது எல்லாமே ஒரு கல்வி தான். எல்லாத்தையுமே இல்முன்னு சொல்ல முடியும். அதில் அல் இல்ம் அப்படின்னு வந்தால் அது தீனுடைய இல்மு தான். எப்படி அல் கிதாப்னா எல்லாம் இறக்கி வச்ச கிதாபு தான் பிடிக்குமோ, அது மாதிரி அல் இல்ம் அப்படின்னா தீனுடைய இல்மு தான் பிடிக்கும். இப்போ நம்ம மக்கள்கிட்ட ஒரு சமீபமாக கடந்த சில வருடங்களாக ஒரு குழப்பம் ஒன்று இருக்கு, ஒரு தடுமாற்றம் ஒன்று இருக்கு. ஆனால் அந்த தடுமாற்றத்திலையும் குழப்பத்திலையும் ஆழ்ந்து போகிறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. என்ன அப்படின்னா குர்ஆன் ஹதீஸை எடுத்து தன்னுடைய மனோ இச்சைக்கு ஏற்ற மாதிரி, இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி தப்பான விளக்கத்தை கொடுக்குது. அதில் ஒரு உதாரணம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை இருக்கு. சுனன் இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ், முஆவியா பின் அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். அந்த ஹதீஸோட தரத்தை அல்பானி ரஹ்மஹுல்லாஹு தஆலா ஸஹீஹ் சுனன் இப்னு மாஜாவில் ஹஸன் தரத்தில் உள்ளது என்று அறிவிக்கிறாங்க. அந்த ஹதீஸ் என்னன்னா, தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம்.
தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். குல் அப்படின்னா எல்லாம், குல்லி முஸ்லிம்னா எல்லா முஸ்லிம்களுக்கும், எல்லா முஸ்லிம்களுக்கும் என்னது அது? ஃபர்த், அது கட்டாயமான கடமை. எது? தலபுல் இல்ம். தலப் அப்படின்னா தேடுறது, அல் இல்மை தேடுறது எல்லா மக்களுக்கும் கடமை. இப்போ அரபி இலக்கணத்தினுடைய அடிப்படை கூட அறியாதவங்க என்ன செய்யறாங்க? கல்வியை தேர்றது எல்லா முஸ்லிமுக்கும் கடமை என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறதும் கல்வி, இன்ஜினியரிங்கும் கல்வி தான், மெடிசனும் கல்வி தான், காமர்ஸும் கல்வி தான், அக்கௌண்டன்சி கல்வி தான், நீங்கள் இன்ஜினியரிங் படித்தாலும் ஆலிம் தான், நீங்கள் வந்து இன்ஜினியரிங் வந்து காமர்ஸ் படித்தாலும் ஆலிம் தான், அந்த கல்வியை தேடுறதும் கடமை, இந்த ஹதீஸ்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி சிலர் பேசுறதெல்லாம் நான் நிறைய கதையில் வாங்கிக்கிறேன், எழுத்து ரீதியாக பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி நபர்கள் பேசுறதையுமே முன்னாடி உட்காந்து கேட்டிருந்திருக்கேன். என்ன பிரச்சனைனா அங்கே இல்முன்னு இல்லை, அல் இல்ம் அப்படின்னு. அல் அப்படின்னு வரும்போது அது ஸ்பெசிஃபை பண்ணிடும், இதுதான் அப்படி ஒரு ஜென்ரலை பற்றி பேச ஸ்பெசிஃபிக். அல் கிதாப் அப்படிங்கிறது அந்த கிதாப் தான் வருதோ, அல் இல்ம் அப்படிங்கிறது அந்த இல்மை பற்றி தான் வரும். தீனுடைய இல்மை தேர்றது தான் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமை. மற்ற இல்மை தேர்றதெல்லாம் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமை கிடையாது. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் தேடிக்கணும், அதில் தடையெல்லாம் ஒன்றும் இல்லை. அது நல்லதாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் தேடிக்கணும். அது கெட்டதாக இருந்தால் தடையும், அது நல்லதாக இருந்தால் முஸ்லீம் சமூகத்துக்கு பலன் தரக்கூடியதாக இருந்தால், இல்லை குறைந்தபட்சம் உங்களுக்கு பர்சனலாக பலன் தரக்கூடியதாக இருந்தால் அது படிக்கலாம், ஒன்றும் தடை கிடையாது. ஆனால் அதுக்கு வந்து மார்க்க ரீதியான ஆர்வம் ஊட்டுதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஃபர்த் அப்படின்னுலாம் சொல்ல முடியாது, கட்டாய கடமை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு இது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை திரிச்சு பேச முடியாது. இதுவும் இல்மு தான், அதுவும் இல்மு தான் அப்படின்லாம் பேசுகிறான். இல்முங்கிறது அடிப்படையில் அல்லாஹ் இறக்கி வச்சு, அந்த இல்மு இருந்துச்சுன்னா நேராக சொல்றதுக்கு போயிடும். அந்த இல்மு இருந்துச்சு நரகத்தை விட்டு நம்மளை காப்பாற்று. எந்த இல்மு நரகத்தை விட்டு நம்மளை காப்பாற்றி நேராக சொர்க்கத்தை கொண்டு போதோ அந்த இல்மைத்தான் ஒவ்வொரு நபியும் கொண்டு வந்தாங்க. நபிமார்கள் கொண்டு வந்த இல்மு அப்படிங்கிறது அதுதான். நபிமார்களுடைய அந்த இல்முங்கிறது எது? இதுதான். ஒவ்வொரு நபியும் ஒரு ப்ரொஃபஷனில் இருந்தாங்க. சில நபிமார்கள் ஆட்சியாளர்கள் கூட இருந்திருக்கிறாங்க, சில நபிமார்கள் கார்பெண்டராக இருந்திருக்கிறாங்க, தச்சராக இருந்திருக்கிறாங்க, சில நபிமார்கள் துணி விற்கிறவங்களா இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆடு மேய்க்கிற ஒவ்வொரு நபியும் இருந்திருக்கிறாங்க, ஒவ்வொரு நபியும் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க அப்படின்னு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நபிக்கும் வேற ப்ரொஃபஷன் இருந்திருக்குது, வேற கல்வி இருந்திருக்கு. ஆனால் அவங்களுக்கு அல்லாஹ் இறக்கி வச்ச கல்வி எது? எது மக்களை நரகத்தில் இருந்து காப்பாற்றி சொர்க்கத்துக்கு நேரடியாக அழைத்து சொல்லுமோ அந்த கல்வி. அதுதான் அல்லாஹ் வஹ்யாக இறக்கி வைத்தது. அந்த கல்வியின் அடிப்படையில் தான் நபிமார்கள் மக்களை இஸ்லாமை நோக்கி அழைக்கிறார், அல்லாஹ்வை நோக்கி அழைக்கிறார். அப்ப நபிமார்களுடைய கல்விங்கிறது எது? இப்ப நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பத்தி சொல்றாங்க. நபிமார்கள் தீனாரையோ திர்ஹமையோ விட்டு செல்வதில்லை. தீனார் அப்படின்னா கோல்டு காயின்ஸ், திர்ஹம் அப்படிங்கிறது சில்வர் காயின்ஸ். ஸோ தங்க நாணயங்களையோ வெள்ளி நாணயங்களையோ நபிமார்கள் தங்களுடைய வாரிசு உரிமையாக விட்டு செல்வது. அவங்க விட்டு செல்வதெல்லாம் இந்த இல்மு தானே தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த இல்மு அப்படின்னு சொல்லி அவங்க அல்லாஹ் வஹ்யாக இறக்கி வச்ச அந்த இல்மு தான் சொல்றாங்க. அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியாக தான் உலமா வரஸத்துல் அன்பியா, நபிமார்களுடைய வாரிசுகள் யாரு? ஆலிம்கள் என்று சொல்றாங்க. ஆலிமை யாரு? அல்லாஹ் இறக்கி வச்சதை பற்றி விரிவாகவும் ஆழமாகவும் கற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட ஆலிமை தான் நபிமார்களுடைய வாரிசு. அப்போ அந்த உண்மையான இல்ம் நமக்கு கிடைக்கணும், நபிமார்களுடைய உண்மையான வாரிசாக நம்ம மாறணும்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட நம்ம துஆ செய்யணும். நபிமார்களுடைய அந்த இல்மு கிடைச்சிச்சுன்னா என்ன செய்யணும்? அதை வச்சு என்ன செய்யணும்? அதை வச்சு சமூகத்தில் ஒரு தலைமையை நம்ம கைப்பற்றி கொள்வது தான் நபிமாருடைய வேலை. என்னவோ அது செய்யும். நபிமாருடைய வேலை என்ன? தாவா செய்யும். அதுக்காக தான் நபிமார்கள் அனுப்புவோம். நரகத்துக்கு போயிட்டு இருக்கிற மக்களை தடுத்து நிறுத்தி அவங்கள சொர்க்கத்தை நோக்கி திருப்புற முயற்சி தான் நபிமார்களுடைய வேலை. அப்போ தாவா செய்யலை அப்படின்னா நபிமார்களுடைய வேலையை செய்யலன்னு அர்த்தம். ஆனால் அந்த வேலையை செய்யணும்னா அந்த கல்வி இருக்கும். இல்மு இல்லாமல் தாவா செய்யறது ஹராம். நீ பார்ப்போம் தப்லீக் ஜமாத் அது மாதிரி இன்னும் சில மக்கள் தௌஹீத் ஜமாத் இவங்கெல்லாம் தாவாவில் ஆர்வமாக இறங்குறாங்க, ஆனால் அந்த இல்மு இல்லை. அப்போ இல்மு இல்லாமல் தாவாவுக்கு இறங்குறதுங்கிறது ஹராம். ஏன்னா தாவாங்கிறது யாருடைய வேலை? நபிமார்களுடைய. நபிமார்கள் இல்மு அடிப்படையில் தான் தாவா செஞ்சாங்க. எந்த இல்மு? வஹீனுடையது. அல்லாஹ் இறக்கி வச்ச பிறகு தான் அவங்க தாவா செய்யறாங்க. அப்போ தாவா செய்யறது நபிமார்களுடைய வேலை. தாவா செய்யறதுக்கு அந்த இல்மு வேணும். அந்த இல்முங்கிறது எது? வஹீயாக அல்லாஹ் எதை இறக்கி வச்சாங்களோ. அப்போ அல்லாஹ் கிதாபை இறக்கி வைக்கிறாங்க. அந்த கிதாபுக்கு விளக்கமாக நபிமார்களுக்கு அல் ஹிக்மாவின் ஞானத்தையும் இறக்கி வைக்கிறாங்க, வேதத்தையும் ஞானத்தையும் இறக்கி வைக்கிறாங்க.
அல் கிதாப் ஆகிய அல் குர்ஆனுடைய கல்வி நமக்கு இருக்கணும். அல் ஹிக்மா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இறக்கணும். அவங்களுக்கென்று உடைய அந்த குறிப்பிட்ட ஞானம், அவங்களுடைய ஸ்பெசிஃபிக் விஸ்டம், அதுதான் சுன்னா, நபி வழி என்று சொல்கிறோம். அந்த ரெண்டுத்துடைய கல்வி அடிப்படையில் தான் தாவா செய்ய முடியும். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறது, இந்த வகுப்புகளில் பார்க்குறது என்ன அப்படின்னா உலூமுல் குர்ஆன். நம்ம ஷாஃபி சொன்னாங்க இல்லையா, குர்ஆனில் இந்த மாதிரி 81 வேர்ஸ் இருக்குன்னு சொல்லி, அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து குர்ஆன்ல அது எங்கெங்க இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் படிக்கிறது தான் உலூமுல் குர்ஆன். இல்ம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஜம்உ ப்ளூரல், அதுதான் உலூம். இல்முங்கிறது கல்வி, உலூம் அப்படின்னா கல்விகள். இங்கிலீஷில் வந்து இல்ம் அப்படிங்கிறத எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க? ஆக்சுவலாக அரபியில் இல்முங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஆல் டைப்ஸ் ஆஃப் நாலேஜ். இப்போ நம்ம இங்கிலீஷில் சயின்ஸுன்னு சொன்னால் அது வேறு, ஹிஸ்ட்ரி வந்து சயின்ஸில் வருமா? வராது. ஆனால் அரபியில் அப்படி கிடையாது, எல்லாத்தையுமே இல்முன்னு தான் சொல்லுவோம். ஹிஸ்ட்ரியுடைய நாலேஜும் இல்முன்னு தான் சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங்கை பற்றி நாலேஜும் இல்முன்னு தான் சொல்லுவோம். ஃபிசிக்ஸை பற்றிய நாலேஜும் இல்முன்னு தான் சொல்லுவோம். போயட்ரி பற்றி நாலேஜ் இருக்குது, கவிதையை பற்றி நாலேஜ், அதையும் இல்முன்னு தான் சொல்லுவோம். அப்படியே பொறுத்த வரைக்கும் இல்முங்கிறது கற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா விஷயமுமே இல்முன்னு தான் சொல்லுவோம். அப்போ அதை வந்து நாலேஜ் அப்படின்னும் அல்லது சயின்ஸ் அப்படின்னும் கூட ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். The sciences of Quran, உலூமுல் குர்ஆன் அப்படிங்கிறத சயின்சஸ் ஆஃப் குர்ஆன் என்று இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். சயின்ஸ் நம்ம மக்கள் என்ன குர்ஆன் சயின்ஸ் மூடிடுவாங்க, அது இல்லை. சயின்சஸ் ஆஃப் குர்ஆன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக உலூமுல் குர்ஆன் பிடிக்கும். உலூமுல் குர்ஆன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குர்ஆனில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி கல்வி. ஆனால் உலூமுல் குர்ஆனில் அது மட்டுமே கிடையாது, குர்ஆனுக்கு உள்ளே என்ன இருக்குங்கிறது மட்டுமே கிடையாது. இப்போ குர்ஆன் அல்லாஹ் இறக்கி வச்சாங்க இல்லையா, அதை வந்து நபித்தோழர்கள் நபியினுடைய கட்டளை வழிகாட்டுறதுபடி எழுதி வைக்கிறாங்க. அந்த எழுதி வச்சதை பற்றி படிக்கிறது, அந்த வரலாறை பற்றி படிக்கிறது கூட உலூமுல் குர்ஆன். அப்போ என்ன எழுத்து முறையை பயன்படுத்தணும், என்ன ஸ்கிரிப்ட் பயன்படுத்துகிறாங்க, எழுதுறதுக்கு என்ன மெட்டீரியல் பயன்படுத்தினாங்க. ஏன்னா அப்போல்லாம் பேப்பர் கிடையாது, நம்ம எழுதுகிற பேப்பர் கிடையாது, என்ன மெட்டீரியல் அதை பற்றி படிக்கிறது கூட உலூமுல் குர்ஆன் வரும். அப்புறம் குர்ஆனுடைய ஓதுதலில் பல வகைகள் இருக்குது, அஹ்ருஃப் இருக்குது, கிராஆத் இருக்குது, ரிவாயாத் இருக்குது, அதை பற்றியெல்லாம் வர்றது கூட உலூமுல் குர்ஆன் வரும். இப்போ இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். நான் விரிவாக கவர் பண்ண போகிறது இல்லை, சுருக்கமாக கவர் பண்ண போகிறோம். கொஞ்சம் விரிவாக இதை கவர் பண்ண போகிறோன்னா இன்றைக்கி நம்ம குர்ஆன் ஒரு கற்றுக் கொடுக்குறோம் இல்லையா, அந்த விஷயத்தை மட்டும் நம்ம விரிவாக கவர் பண்ணணும். ஆனால் அந்த டாபிக் தஜ்வீதுன்னு பொதுவாக சொல்லுவாங்க. தஜ்வீதை புரிஞ்சுக்கிறதுக்கு உலூமுல் குர்ஆனுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை பற்றி புரிதல் வேணும். எந்த விஷயங்கள்? அரபி மொழியை பற்றி நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் தெரியும், அரபி மொழியுடைய ஹிஸ்ட்ரி, பர்டிகுலராக அரபி எழுத்துக்களுடைய ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியும். ஏன்னா அரபி எழுத்துக்களை பயன்படுத்தி தான் குர்ஆன் எழுதுகிறாங்க. குர்ஆன் எழுதும்போது அரபி எழுத்துக்கள் எப்படி இருந்துச்சு, பிறகு எப்படி மாறுச்சு, இது நமக்கு தெரியும். இன்றைக்கி மாடர்ன் அரபிக்கில் நம்ம பயன்படுத்தக்கூடியதுக்கும் குர்ஆனில் உள்ள அந்த எழுத்து வடிவத்துக்கும், குறிப்பாக எழுத்துங்கிறத விட ஸ்பெல்லிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் ரஹ்மானுடைய ஸ்பெல்லிங் பார்க்கலாம், எப்படி இருக்கும்? சவுண்டில் மா அப்படின்னு சொல்லணும். குர்ஆனில் பார்த்தா மே தான் இருக்கும், ரஹ்மன்னு தான் பிடிக்கும். ஆனால் ஓதும்போது எப்படி ஓதுறோம்? ரஹ்மான் அப்படின்னு ஓதுறோம். கேட்டால் அதுக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக ஒரு அலிஃப் இருக்குங்க, அது வந்தால் ஓதிடணும். ஒரிஜினலாக குர்ஆன் எழுதுவோம், அந்த அலிஃப் கிடையாது. எழுதுமாதிரி ரஹ்மான் தான் எழுதியிருப்பாங்க, அந்த ஸ்ட்ரைட் அலிஃப் அது கிடையாது, அலிஃப் சவைரா கிடையாது. ஆனால் ரஹ்மான் தான் ஓதுனேன். ஏன் அந்த மாதிரி ஓதுனாங்க? அந்த டீட்டெயில்ஸ் தான் நமக்கு தெரியும். ஏன் லெட்டர் ஃபார்ம்ஸ் இப்படி இருக்குது, ஏன் ஷேப்ஸ் இருக்குது, ஏன் குர்ஆனில் சில எழுத்துக்கள் வருது ஆனால் நம்ம ஓத மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறத, ஏன் ஒரே சவுண்டுக்கு 2 எழுத்துக்கள் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். அதெல்லாம் பார்த்துட்ட பிறகு தஜ்வீதினுடைய ஒரு 60% ரூல்ஸ் தானாக விளங்கு. நிறைய பேர் அதை சொல்லித்தரது இப்போ தான் வரும் படிச்சிங்க அப்படின்வாங்க. ஏன் அப்படி வரோன்றது தெரியாது. நம்ம இந்த கோர்ஸில் பார்க்க போகிறது இதுதான் இன்ஷால்லா. ஸோ அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். ஏற்கனவே ஒரு வகுப்பில் அதில் குறிப்பிட்ட அளவு பார்த்துருப்போம். ஆனால் நடுவில் 2 கிளாஸஸ் பிரேக் ஆகிடுச்சு இல்லையா, மழை காரணமாக தொடர்ச்சி 2 கிளாஸ் நடக்குது இல்லையா, ஒன்று தானா? சரி, அந்த 1-2 மாதிரி தான் இருக்குது, யாரும் ரிவைஸ் பண்ணாமல் வந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. ஸோ ரிவிஷன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ரிவிஷனுக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்க? ரிவிஷன் தான் சொல்லுவாங்க இங்கிலீஷ். முராஜஅ அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜஅ அப்படின்னா திரும்புறது. மலக்குகள் வந்து கியாமத்து நாளில் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நஃப்ஸை பார்த்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி, ரிட்டர்ன் டு யுவர் ரப். ராஜஅ, இர்ஜி, அதெல்லாம் அப்படிதான். யாரோ மௌத்தாயிட்டா மௌத்து செய்தி வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? ராஜிஊன். ராஜஅ அப்படின்னா ரிட்டர்னிங். ராஜிஊன், we all return. Inna lillah, we belong to Allah. Indeed, we belong to Allah. Wa inna, இன்னும் நிச்சயமாக இலைஹி, towards him, ராஜிஊன், we return. ராஜஅ அப்படின்னா ரிட்டர்னிங் towards something.
ரிவிஷனுக்கு அதே தான், முராஜா வருதுன்னு வர்றது தான். அதுலேருந்து தான் முராஜா அப்படின்னு வருது. முராஜா அப்படின்னா டூயிங் ரிவிஷன். முராஜா. ஸோ ரிவிஷன் முக்கியம். தயவுசெய்து கிளாஸ் பார்த்துக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. அட்லீஸ்ட் சாட்டர்டே கிளாஸில் சாட்டர்டே மார்னிங்காவது எடுத்து நோட்ஸை பாருங்கள். அப்போ அதுக்கு நோட்ஸுன்றது முதல்ல இருக்கணும். ஸோ நோட்ஸை வந்து கேர்ஃபுல்லாக எடுங்க. நான் சொல்லும் போது நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரங்களில் ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சொல்லணும், நோட்ஸ் எடுக்காதீங்க கவனிங்கன்னு. அப்போ தயவுசெய்து பேனாவை கீழே வச்சுங்க, முடிஞ்சால் நோட்டை கூட மூடி வச்சுருங்க. எப்போ நான் நோட்ஸ் எடுக்காதீங்க கவனிங்கன்னு மட்டும் சொல்லணும். சில நேரங்கள் அப்போ சொல்ல மாட்டாங்க, அப்போ சொல்லிட்டு இப்போ நீங்கள் வேணும்னா நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஏதோ கட்டாயம் நோட்ஸ் எடுக்கணுமோ அந்த இடத்துல நான் நிறுத்துவேன், இதை எழுதுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ கட்டாயம் அந்த நோட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் நோட்ஸை எடுத்துகிட்டு ரிவைஸ் பண்ணிக்கிங்க. முடிஞ்சால் உங்கள் நோட்ஸை என்கிட்ட கொடுத்து கரெக்ஷனும் பண்ணிக்கிங்க. ஏன்னா சில பேர் நோட்ஸ் எழுதும்போது தப்பாக எழுதுவோம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரலாம். உதாரணத்துக்கு நான் பா என்ற லெட்டரை சொல்கிறேன், தசீர் என்று சொல்கிறேன். நீங்கள் கேவை யூஸ் பண்ணி கசீர் அப்படின்னு எழுதிருக்கீங்க. ரெண்டு வித்தியாசம் இருக்குது. தசீர் அப்படின்னா ஷார்ட் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் கசீர் அப்படின்னு எழுதினீங்கன்னா பிரேக்கிங்னு அர்த்தம். அல்லது கசீர் அப்படின்னு எழுதினீங்கன்னா நிறைய அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் மீனிங்கே மாற்றி விட்டுரும். ஸோ உங்கள் நோட்ஸை எங்கிட்ட கொடுத்து செக் பண்ணுங்கள். ஒன்று கிளாஸ் முடிஞ்சு போகும்போதோ இல்லை அடுத்த கிளாஸுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து 10 மணிக்கெல்லாம் 10 மணிக்கு கொண்டு வந்து நோட்டு வைக்காதீங்க. ஒரு 9:45 அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நோட்டு கொண்டு வந்து கொடுங்க, நான் கரெக்ட் பண்ணி தரேன். ஓகேவா? சரி, ஒரு ஷார்ட் பிரேக் முடிச்சுட்டு நம்ம ரிவிஷனும் இன்றைக்கி கொஞ்சம் நியூ கொஷனும் ப்ராப்ளம் ஷார்ட்.